வணக்கம் சார். வணக்கம் சைமன். சமத்துவ கிறிஸ்மஸ் வந்து இன்னைக்கு டிவிகே சார்பாக மகாபலிபுரம்ல வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து விஜய் அவர்கள் அரசியல் ரிலேட்டடாக பேசலனாலும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த குட்டி ஸ்டோரியில நமக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்கு வராரா சார்? எப்படி சார் இது? சமத்துவ பொங்கல் கேள்விப்பட்டு சமத்துவ கிறிஸ்மஸ் விழா உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அது ஒரு பக்கம் இப்போ அந்த விழா முடிஞ்ச பிறகு ஒரு பக்கம் அதாவது ட்ரோல் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல் வந்து ஜோசப் விஜய் இவர் ஆரம்பிச்சிட்டாரு, இருக்கிற பாதிரியாரெலாம் வந்து மனமகிழ்ச்சியோடு இவங்களை வந்து வாழ்த்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு அப்படியே அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. இவர் வந்து பாவாடை, அப்புறம் வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்துவ பாதிரியாரெலாம் சேர்ந்து தாவேகாவை ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்கிறது வந்து கிறிஸ்துவ கூட்டமைப்பே ஒன்று சேர்த்து ஒரு கட்சியா ஒரு ரோம்ல இருந்தெல்லாம் காசு வருது என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழா ஏன் விஜய் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா தரப்பினர் என்ன பண்ணாங்க, அவங்க போய் கருத்து கணிப்பு, நாங்க தனியா கருத்து கணிப்பு நடந்தோம். கருத்து கணிப்பு மக்கள் எங்களுக்கு வந்து 30% ஓட்டு, 30% 35% ஓட்டு எங்களுக்கு இருக்கு தமிழகத்துல அப்படின்னு அது அவங்களோட இது. பொதுவாக மற்றவர்கள் தாவேகாவுக்கு எதிராக அல்ல விமர்சனம் சொல்றவங்க 7% ஓட்டு தான் இருக்கு சாமி அப்படின்னு நடுநிலையான ஆட்கள் இப்போ தனியாக அவங்க கருத்து கணிப்புலாம் நடத்துவாங்க இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 20% இருக்குது அப்படின்னு. இப்போ 20% வச்சுப்போம். நீங்க தாவேகா சொல்ற 30% 35% கூட வேணாம், 20% வச்சுப்போம் அப்படின்போது சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிறுபான்மையினர் ஓட்டு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் வந்து. அது மாற்று கருத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டாகட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டாகட்டும் அதுதான் வந்து. அதனால வந்து நீங்க விஜய் இப்தார் நோம்புக்கு போயிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாரு, அங்க ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதன் பிறகு அந்த ராயப்பேட்டையிலேருந்து அப்படியே ஒரு ரோட் ஷோ மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாரு. இஸ்லாமியர்களுடைய வாக்கெல்லாம் அவருக்கு இருக்குது. அப்புறமா அந்த வக்பு இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் இவங்க போயிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும்பொழுது கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2024 பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்ச கட்சி போன கிறிஸ்துமஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வலைதளம் வந்து ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரு. ஏன் இவர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் ஏன் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இவருக்கு முக்கியம் இல்லையா, அவங்கள வந்து இவர் புறக்கணிக்கிறாரா, இல்லது வந்து அவங்களுக்கு ஆதரவா பேசினா தன்னை வந்து மறுபடியும் ஜோசப் விஜய்னு விமர்சிப்பாங்களா, இப்படி எல்லாம் இருந்தது. வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி முதல்வர் நெல்லையில வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்துக்கிட்டாப்புல ஒரு பெரிய இதெல்லாம் இருந்தது. அரசியல் களத்துக்குள்ள டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்ற அளவுக்கு ஆயிட்ட பிறகு நாம நடத்தினா என்ன அப்படின்னு ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. இது உண்மையிலே விழா தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓட்டை குறி வச்சோம், அது முழுக்க முழுக்க அதுன்னு கிடையாது, வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க வந்து அதுல பேசுறதே எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து சமத்துவத்தை போதிச்சாரு, எல்லா இது பண்ணாரு, எல்லாரும் நல்லிணக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுவா இருந்தது அது ஓகே. அங்க வந்து இருந்தாங்க கிட்டத்தட்ட பாதிரியார்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து உண்மையிலே சில பேர்லாம் பேசின ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் தாவேகாவில் இருக்க வேண்டியவங்களாச்சே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இதை நீங்க எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். வந்து நீங்க வந்து மதம் சார்ந்து விஜய் விமர்சிக்கலாம், ஓட்டு வங்கியை குறி வச்சு இது பண்றாரு. சரிங்க, இன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வருது, அதுக்கான சமத்துவ கிறிஸ்துமஸ். 14ஆம் தேதி 15ஆம் தேதி பொங்கல் வரப்போகுது, அதுக்காக சமத்துவ பொங்கல். நோன்பு இருக்கும்போது வந்து ரம்ஜான் நோம்புக்கு வந்து இப்தார் நோம்பு இது பண்றாரு. இது பண்ணித்தானே ஆகணும். வந்து நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர ஒரு கட்சி தானே இது பண்றாங்க. அது அதனால வந்து நீங்க என்ன எதிர்மறை விமர்சனம் பண்ணுங்க, அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அதுவும் குறிப்பாக இந்த விழா மீது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம். இது எல்லாரும் பாராட்டி பேசுறது, எல்லாரும் விஜயை வரவேற்ற ஒரு விஷயம். குறிப்பாக அவங்க பாதிரியார்கள்லாம் வந்து நாங்க ஒரு ஒரு திருச்சபைக்குள்ள இருப்போம், ஒரு ஆலயத்துக்குள்ள இருப்போம், அதை தாண்டி வெளியே வந்து நாங்க இப்ப பார்க்கும் பொழுது ஒரு இளைஞருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம், நீங்க சொல்ற மாதிரி ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் உடைய வரவேற்பு நாங்க கண்ணெதிர்க்கே பார்த்தோம். அதனால வரட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஏறக்குறைய அவங்க நிரந்தர முதல்வர்ன்ற அளவுக்குலாம் பேசியிருந்தாங்க. வந்து ஒரு உற்சாகமான இதுவா இருந்தது வந்து பேசியிருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சு பிரமாதமாலாம் இது பண்ணியிருந்தாங்க. விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு சமீப காலமா தொடர்ச்சியான விமர்சனம் தான். விஜய் 4 நிமிஷம் பேசுவார், 5 நிமிஷம். நான் எவ்வளவு நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னங்கன்ற கூட விஜய் வந்து ஈரோட்ல வந்து கொந்தளிச்சு பேசினார். வந்து அங்கேயும் ஒரு 31 நிமிஷம் பேசினாரு. அது இன்னைக்கு வரைக்கும் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. சரி, இது வந்து ஒரு கிறிஸ்துவ பெருவிழா. அந்த பெருவிழாவில் என்ன பேச போறான்னு நீங்க சொல்ற மாதிரி அதுல ஒரு கதையை கொண்டு வந்து வச்சது. ஜோசப்பை சகோதரர்கள் விரோதிகள்லாம் சேர்ந்து பழிஞ்ச ஒரு கிணத்துல தள்ளிடுறாங்க. தள்ளின பிறகு திரும்ப அவன் வந்து அரசனாக மாறி அவங்கெல்லாம் வந்து எதிரிகளையும் துரோகிகளையும் விரோதிகளையும் வந்து மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு இந்த கதை யாருக்கு சொல்றேன் அப்படின்னு தெரியுதா அவங்களுக்குன்னு ஒரு புள்ளி வச்சாரு.
இது யாருக்கு சொல்றாரு உண்மையிலேயே டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எனக்கும் புரியல. அவர் கதையை சொல்றாரா இல்லது தன்னை இது மாதிரிலாம் வந்து வீழ்த்த பார்த்தாங்க அப்படின்ற வந்து ஒரு விஷயத்த சொல்றாரா, தொடர்ச்சியாக ஜோசப் 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 ஜோசப்ன்ற ஒரு பேரை வந்து நீங்க வச்சுக்கிட்டே வந்து ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஜோசப் கதையில வச்சே நான் சொல்றேன், ஆமா நான் ஜோசப் விஜய் தான், சரி என்ன இருந்துட்டா என்ன, நான் இளைய தளபதி விஜய் அதை தாண்டி அதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள இருந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றதுக்கான மேடை கிடையாது. அதை தாண்டி ஒரு வெளிப்படுத்தின விஷயம் அது கண்டென்ட் போய் சேர்ந்துருச்சு இல்லைங்களா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த பாதிரியாரெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தளபதினு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து சைமன் அவரை. அவர் செங்கோட்டையன் அங்க கூப்பிட்டது அப்படியே இங்க அவர் என்ன பண்ற புரட்சி தலைவர்னு ஒரு ஒரு இது வந்து மறுபடியும் என்ன பண்ற புரட்சி தளபதின்ட்டார் வந்து. இதுக்கு விஷால் ஏதாவது சண்டை கண்டி வர போறாரான்னு வாய்ப்பு இருக்குல்ல, அறிக்கை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் வந்து. என்னங்க வந்து அப்படின்னு சரி தளபதி புரட்சி தளபதி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா இதுதான். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த விழாவில் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா பார்த்ததுன்னா, இந்த கடைசியில கேக் வெட்டினப்போ அந்த சின்ன பசங்கள் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் பெரிய ஹைலைட்டா இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து அவங்களே அதை ஒரு பாதிரியார் ரசிக்கிறார் வந்து. ரசிக்கிறார் என்னடா அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ ஒரு தலைவர் எங்க ஒரு மேஜிக் இருக்குது. அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு 18 இயர்ஸ் ஆன பிறகு அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம், இதை நம்ம வந்து தூக்கி வச்சது பண்ணுது. எங்க அவரை ஒருத்தர் பேசியிருந்தாரு கரிஷ்மா அப்படின்னாரு. இந்த கரிஷ்மா இங்க முழுக்க பரவி இருக்குன்றாரு. அதுதான் வந்து இங்க கரிஷ்மா இருக்க வச்சு எங்க ஒரு மேஜிக் இருக்குது, எங்க ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னா, நேத்து முந்தான ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் போய் ஃபெலிக்ஸ் அவர் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காரு டிவிகேல. ரொம்ப நாளா அவர் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு எப்படி விமர்சனம் தெரியுங்களா, கிறிஸ்துவும் சேர்ந்துடுச்சு. அப்புறம் வந்து அதான் நான் யோசிக்கலையே. இல்லைங்க, நீங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி இன்னைக்கு இந்த நடந்த அந்த சமத்துவ கிறிஸ்துவ பெரு அது கூட வந்திருக்காரு பொழுது அவரு. அதுக்கான லீடு தான் அவர் வந்து சேர்த்துக்கின்றது. இதெல்லாம் வரும், நீங்க ரியாக்ஷன் பண்ற வரைக்கும் தானே. விஜய் இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ற இடத்துல இல்ல அது. ஆனால் ஒட்டுமொத்தமா அந்த கூட்டத்துல இருந்தவங்க என்னன்னா, 2026 இவர் வரட்டமே, இவர் வந்தா என்ன அப்படின்ற அளவுக்கு அதையும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் மேடையாக அதை மாத்திட்டாங்க. சார், ஆற்காடு நவாபோட பரம்பரையில் வந்த ஒருத்தர் வந்து இங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை வச்சே பேசினது வந்து கொஞ்சம் சர்ச்சையா எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சையை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு வந்து, இந்தியாவிலே பெரிய மாநிலம், இந்தியாவிலே பொருளாதாரத்துல 2வது இருக்கிற மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதை தாண்டி இன்னும் அவர் டீப்பான அரசியலுக்குள்ள பார்க்கலையா தமிழக அரசியலுக்குள்ள தெரியல வந்து. ஆனா அவருடைய ஸ்பீச் நல்லா இருந்தது வந்து. அவருடைய அரசியல் பார்வையில இருந்து அதை பார்க்கறாரு. அதை நாம வந்து விமர்சனம் பண்றதுக்கு இல்லைங்க, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு புள்ளி வருமா, நீங்க பேப்பரே படிக்கல அப்படி போய் அவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது வந்து. அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கருத்தங்க. அதை தாண்டி வர விஷயங்களை வந்து குறிப்பா விஜய் வச்சு அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கறது இது பண்றதெல்லாம் பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு வந்து. நான் இங்கேதான் இருந்தவன், இங்கேதான் இது பண்ணுவேன், இங்கதான் படிச்சுவேன். ஆனா ஒரு சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழாவை வந்து இவ்வளவு சிறப்பா நடத்தும் போது இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது அப்படின் போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குதுன்னு அதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. சார், இந்த விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் போது கரெக்டா கடைசியில வந்து பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அந்த விஷயத்தை எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து கான்ட்ரோவர்சி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து உண்மையான முகம் வெளியில் வந்து விட்டது, இது இத்தனை நாளா இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, இது இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய காரணம் இருக்கா? கிறிஸ்துமஸ் சம்பந்தமாவோ அல்லது கிறிஸ்துவர்கள் சம்பந்தமான ஒரு பண்டிகைகளுக்கு எதுவுமே இவர் வாயை திறக்கல, அறிக்கை கொடுக்கல அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இவர் வந்து பிஜேபியோட பி டீம்ப்பா, நீ ஒன்று பண்ணா அப்படின்றீங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விமர்சனம் வருது. சரி, எதுவுமே பண்ணாத போது நீங்க பிஜேபியோட பி டீம், இவர் அதை சொன்னா வந்து ஜோசப் விஜய்னு வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால அதாவது களத்துக்குள்ள வந்தாச்சு, வந்து நீ எது சொன்னாலும் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயம், அந்த அடிப்பது மிக சரியாக இருக்கணும். அதுக்கு அடிப்பதுல வந்து ஒரு அடிப்படை காரணமா இருக்கணும். ஒரு பக்கம் வந்து ஒரு விழா முடிக்கும் போது சொல்ல வேண்டியது தானே, ஒரு சம்பந்தமான ஒரு விழா முடிவு ஓம் சாந்தின்னு சொல்ல வேண்டியது. இப்போ அதில் கூட பிரம்மகுமாரிகள் உடைய ஒரு தலைவி அதுக்கான ரெப்பு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க முடிக்கும் போது ஓம் சாந்தின்னு முடிச்சிருந்தாங்க வந்து. இது என்ன இருக்குது வந்து, இது எப்படி, அதாவது
திரும்பவும் விஜய் வந்து என்ன பண்றது, அந்த மையப்புள்ளியில் தான் வந்து நிறுத்துறாங்க. உங்களுக்கு நான் வந்து விஜயெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இன்டர்வியூ எடுக்க போனோம்னா அவங்க வீடு அந்த காவேரி ஸ்ட்ரீட்ல இருந்தது. அப்போ அவங்க பாட்டி S.A. சந்திரசேகருடைய அம்மா அவங்க ஒரு ஓரமாக பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு அந்த ஜெப மாலைன்னு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க. வந்து S.A.C கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், வந்து என் கூட வளர்ந்ததை விட அவங்க அம்மா திருமதி சோபா சந்திரசேகர் அவங்க கூட வளர்ந்து விஜயை வளர்த்தது முழுக்க எங்க அம்மா தான், அவங்க பாட்டி தான் அப்படின்னு. அப்படி பார்த்துருந்தா அவர் வந்து ஒரு தீவிர கிறிஸ்துவ பற்றாளராகவும் ஒரு பெரிய வந்து ஒரு மதத்தை போதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் தானே மாறி இருக்கணும். இல்லைன்னா அவர் திரைப்படங்கள் அதை நிறைய வெளிப்படுத்திருக்க வேண்டியது தானே. வந்து அதெல்லாம் சும்மா, அதுவும் ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டாரு. அவர் வந்து ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லை அப்படின் பொழுது திரும்பவும் ஒரு மத சாயத்தை மத புள்ளியை கொண்டு வந்து சேர்ப்பது வந்து விஜய் மேல ஒரு கடுப்பு தான் வந்து காரணம். ஒரு வந்து அந்த குட்டி ஸ்டோரி சொன்னார்ல, அதுல வந்து குழியில தள்ளிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து பாலங்கணத்துல வந்து தள்ளிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து இவரை மென்ஷன் பண்ணி சொல்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அப்படி நடந்திருந்தால் யாரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து வருது நமக்குள்ள. இது இப்ப நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா இல்லை இது என்ன சார் திடீர்னு அவர் அந்த சின்ன ஸ்டோரியில நம்மளை வந்து கன்ஃபியூஷன்ல விட்டு போயிட்டாரு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சோசியல் மீடியால பார்த்தா அவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. விஜயே சொன்னாதான் அதுக்கான காரணம் உண்டு. அவர் ஒரு திரைக்கதைக்கான ஒரு கதைக்கான சஸ்பென்ஸ் மாதிரி அதை விட்டு போயிட்டாப்ல. வந்து அடுத்த பாட்டுல பாருங்க அந்த மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ஜோசப்ன்ற பேர் தான் வந்து நிறைய அவரை போய் இது பண்ணது. வந்து நீங்க அறிக்கை கொடுத்தப்போ நடிகராக இருக்கும் போது அறிக்கை கொடுத்தப்போ அது பெரிய சர்ச்சையெல்லாம் மாறிச்சு. வந்து அது என்ன விஜயின் போட மாட்டாரா, ஜோசப் விஜய் தான் போடுவாரா, அப்புறம் ஏன் வந்து அவர் வந்து இந்து கோயிலுக்குலாம் வராரு, இந்து மதமா சொல்லல. வந்து அப்படிலாம் கூட ஒரு விமர்சனமா வந்த பொழுதுதான் அது அரசியலுக்கு வந்த பிறகு அதை வந்து ஒரு மையப்புள்ளியா வச்சு பேசினாங்க. வந்து பேசணும் போதுதான் இந்த கதையை அதுக்காக தான் சொல்லியிருக்கான்னு நான் பாக்குறேன் நான் வந்து. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவரை யார் உண்மையிலேயே வந்து அந்த பாழங்கணத்துல தள்ளினது, அரசியலுக்கு முன்னாடி யாராவது இது பண்ணியிருக்காங்களா, அல்லது தள்ள போனவங்களை வந்து இவங்கெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை நான் அரசன் ஆன பிறகு நான் என்ன தள்ளனவங்களாம் நான் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காரான்ட்டு வந்து வெறும் அதை வந்து விவாத பொருளா டீகோடா அதை போயிட்டு இருக்காண்டி இது விஜயே வந்து சொன்னால்தான் உண்டு. பராசக்தி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 10th முன்னாடியே நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே. இப்போ வந்து அந்த கிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து மாற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் மேலே அவ்வளோ வன்மமா இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ சண்டை போடுற மாதிரியெல்லாம் வீடியோ வந்தது, டிவிகே சைடில் இருந்து போய் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் சார் இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு என்ன சார் என்னன்னே புரியல சைமன். நீங்க சண்டை போடுற மாதிரி வீடியோலாம் வந்து அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து அதனால வந்து அது வந்து நிச்சயமா விஜயே யாரும் ஒன்றும் போகாதீங்கப்பான்னு சொல்லி சிவகார்த்திகேயனுக்கு அது தெரியும். அது சிவகார்த்திகேயன் என்ன வந்து அவர் என்ன ஒன்றும் தெரியாதவரா, இல்லை நேற்று வந்து சினிமாவுக்குள்ள வந்தவரா? அவர் வந்து தெரியுமா விஜய் கூட போய் மோதனா, விஜய் கூட போய் ஒரு படத்தை கூட இல்லை விஜய் கூட கிளாஷ் விட்டா, விஜய் எதிர்த்து பேசுனா, வரையா நீ ஜனநாயகம் கூட நான் வந்து பராசக்தி இறக்குறேன் பாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? வந்து சொல்லவே மாட்டாங்க. அது இதுதான் யதார்த்தம். வந்து இன்னைக்கு அரசியல் இருக்கிற செல்வாக்கு என்ன, அவருக்கு வந்து அவருக்கான ஒரு கூட்டம் என்ன, ஏங்க அவர் வழிதாங்க நான் பின்பற்றி இருக்கேன். உண்மையா சொல்ல போனா சிவகார்த்திகேயன் இடத்துல வேற ஒரு நடிகர் வந்து இது மாதிரி விஜய் துப்பாக்கியை கையில கொடுத்திருந்தா நேற்றுக்கு ஒரு பெரிய பேயாட்டமே ஆடி இருப்பாங்க. நான் தாங்க அடுத்த விஜய், நான் பாத்தியா டுஷும் டுஷும் டுஷும்னு சுட்டு தள்ளுற மாதிரி இது பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் யதார்த்தம் புரிந்த ஒரு நபர், மிக சரியான புத்திசாலி. வந்து சினிமாவில் எப்படி இருந்தா நம்ம எப்படி வந்து கரெக்டா இருக்க முடியும், இல்லைன்னா நம்மளை எப்படி அட்டாக் பண்ணி காலவாரி விடுவாங்கன்னு தெரியும். வந்து அதெல்லாம் அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு மனுஷனுக்கு அதுதான் நாங்கள் வந்து சிவகார்த்திகேயனுடைய இந்த என்ன சொல்றது அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அதுல வந்து காண்டில் பண்றது தான். திரும்ப சொல்றது என்னன்னா, என்னையா நம்ம தொடர்ச்சியா சினிமாக்குள்ள இருக்கிறோம், நம்ம தாத்தா அப்பா இதெல்லாம் சினிமாக்குள்ள இருக்கிறாங்க, எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் கடகடன் வளர்ச்சி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இது ரஜினிக்கு நடந்திருக்குது. வந்து ரஜினிக்கும் நடந்திருக்கு. கமல் வந்து ஒரு இன்டர்வியூல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இவரை பார்த்து நான் பயங்கரம் பொறாமப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், எங்கிருந்தோ வந்துட்டு இங்க வந்து நம்ம அவ்வளவு உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கேன் நான், இந்த ஆள் வராப்புல ஒரு சிகரெட் தூக்கி போறாரு, தலையை கோதிட்டு போறாரு, என்னடா அதுன்னு அந்த கோவம் இருக்குதான் செய்யும். அதன் பிறகு ஒரு பக்கம் வந்துருச்சு, அவருக்கான ஆடியன்ஸ் வேற நமக்கான ஆடியன்ஸ் வேற. இதெல்லாம் தாண்டி இயற்கையை நிர்வாகம் கொடுக்கறது ஒன்றும் தடுக்கவே முடியாது. உங்க வளர்ச்சியை வந்து தாமதப்படுத்தலாம், நான் தடுக்க முடியாது. வந்து அதுதான் அது தாண்டி வந்து தடுக்கிறதுக்கான வேலையை ஏதாவது ஒன்னதை படி சொல்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. பராசக்தி 10ஆம் தேதி வர்றதுக்கான காரணம் வந்து தியேட்டர்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
5 நாள் கழிச்சுலாம் அது போட முடியாது. ஜனநாயகன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா எப்படி தியேட்டருக்காரங்க தூக்குவாங்க வந்து. இந்த ஃபெஸ்டிவல் வந்து 10 நாள் வந்து லீவ்ல ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட போறாங்க. 2 படமே கனெக்ட் ஆகிடுச்சு, 2 படமே கொண்டாடுற படமா இருந்ததுன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய 2026 அந்த தமிழ் சினிமாவை இந்த 2 படங்களை வரவேற்குதுன்னு சொல்லணும். 2025 மோசமான ஒரு வருஷமா இருந்தது. தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கதறிட்டாங்க வந்து. ஆனால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை போட்டு கிளாஷ் விட்டுக்கின்னு இது பண்ணிக்கின்னு ஒரு எஸ்கே வந்து நிற்கிறாரு, போய் ஜனநாயகன் போஸ்டர் கிழிக்கிறாரு, அவர் போய் ஆளை வச்சு இது பண்றாரு. இதெல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால யாரும் முகம் தெரியாத ஆட்கள்லாம் பண்றதுலாம் தாண்டி அப்படிலாம் 2 ரசிகர்கள் யாரும் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. விஜய் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களாம் வந்து ரசிகர்களாக இருந்து. டிசம்பர் 30 வந்து சேலத்துல ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெர்மிஷன் கொடுத்துருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருவாங்கன்னு. ஏன்னா அவங்க வழக்கம் போல நிபந்தனைகள் கொடுப்பாங்க. அதை வந்து இவங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும், அப்புறம் இடத்த காமிக்கணும், எல்லாத்தையும் தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்களும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் சொல்றீங்க அப்படின்போது இருக்கு வந்து ஏறக்குறைய அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல், அதாவது வந்து பர்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஏன்னா தேர்தல் வந்தாச்சு, இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துல தேர்தல் வரும்போது ஒரு தலைவர் வெளியே போய் பரப்புரை பண்ணாதான் எடுபடும் வந்து, பெரிய அளவில் எடுபடும் வந்து. அதுக்கு விஜய் தொடர்ந்து களத்துக்குள்ளே போய் தான் ஆகணும் வந்து. ஏன்னா ஈரோடு கூட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிட்டாங்க வந்து. இந்த சலசலப்புலாம் 1 லட்சம் பேருக்கு மேலே. சேலமுக்கான இது இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும்னு நான் விசாரிச்சப்போ அது பர்மிஷன் கிடைச்சிடுங்க அப்படின்னு தாவேகா தரப்பு வந்து சொன்னாங்க. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.